சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி இரவு 11:07 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் இரவு 8:43 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 8:43 வரை, அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:53 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் உலக தாய்ப்பால் தினமாக கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:57 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:32 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:06 முதல் பகல் 10:40 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:49 முதல் 3:23 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:57 முதல் 7:32 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:41 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:19 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில பார்த்தோம்னா கடந்த சில வாரங்களாக என்ன பார்த்தோம், முதல்ல வந்து ராசிகளும் நம்முடைய உடல் உறுப்புகளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேஷ ராசி முதல் 12 மீன ராசி வரை இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளும் பார்த்தோம்னா எந்தெந்த உடல் உறுப்புகளின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா கிரகங்கள், நவ கிரகங்கள் எந்த கிரகங்கள் எந்த உறுப்பின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன பார்த்தோம். அடுத்ததாக பாவகம்னு சொல்றோம் இல்லையா. லக்னம் அப்படிங்கிறது முதல் பாவம். லக்னத்தை 1 என்று வைத்துக்கொண்டு அப்படியே கிளாக் வைஸா அப்படியே இடமிருந்து வலமாக நம்ம வரும் பொழுது கிளாக் வைஸா 1, 2, 3, 4 என்று சொல்லி எண்ணிக்கொண்டே வந்தோம்னா 12வது பாவகம் வரை, அதாவது 1வது லக்ன பாவகம் முதல் 12வது பாவகம் வரை எந்த பாவகங்கள் எந்த உடல் உறுப்புகளின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய உடல் உறுப்பில இருந்து ஆரம்பிச்சுப்போமே. இப்போ வந்து ஒவ்வொரு உறுப்பாக எடுத்துப்போம். முதல்ல தலை அப்படின்னு வந்து எடுத்துட்டோம்னா தலைபாகத்திலே வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஜாதகத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியுமான்னு சொன்னா நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். அதாவது எப்படி அறிந்துக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தலைபாகம் சொன்னா எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாலம்னு சொல்றோம் இல்லையா, நெற்றி. அந்த நெற்றிக்கு மேலே இருக்கக்கூடியதுதான் கபாலம்னு சொல்லுவா. பாலம்னா நெற்றி, கபாலம்னா மண்டை. அந்த தலைப்பகுதி, அந்த மேல் இருக்கக்கூடிய நெற்றிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மொத்த பகுதிகளை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதைத்தான் தலைப்பகுதி அப்படின்னு சொல்றோம். இதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், பெரும்பாலும் அந்த தலைப்பகுதின்னு சொல்லிட்டா நமக்கு இந்த மூளைங்கிறத ஞாபகத்துக்கு வரும். மூளையிலே உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், மூளை நரம்பிலே உண்டாகக்கூடிய சிக்கல்கள், அதுவும் கொஞ்சம் வயதான பிற்பாடு பார்த்தோம்னா இப்ப வந்து இந்த டெமென்ஷியான்னு சொல்றா, பார்க்கின்சன் சொல்றா, இதெல்லாம் இந்த மூளையினுடைய ஒரு செயல் இழப்பு தன்மை இல்லையா. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செயல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருவதோடைய வேகம்ங்கிறதுனால அதுவும் அந்த தலைப்பகுதி, அந்த லக்ன பாவகம் என்பதுதான் அதையெல்லாம் அந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பேசுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரெயின் டியூமர்னா நமக்கு தெரியும், ஏதோ ஒரு கட்டி, ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளையிலே வரக்கூடிய கட்டி, அந்த கட்டிகளை அறுவை சிகிச்சையின் மூலமாக அகற்றுகிறார்கள். அப்ப மூளை கட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுன்னு சொன்னா அதற்கு எந்த பாவகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது அத்தனையுமே
முதல் பாவகம் தான் பேசும். தலைப்பகுதி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அந்த 1ஆம் பாவகம் என்பது பேசும். கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் சூரியன் என்கின்ற கிரகமும் புதன் என்கின்ற கிரகமும் அங்கே பிரதானமான இடத்தினை பிடிக்கின்றன. இது போக நம்ம காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்கும்போது மேஷ ராசி என்பது அந்த தலைப்பகுதியை பற்றி குறிக்கிறது. ஆனால் அதனுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தை மட்டும் வைத்து அதனுடைய பலனை தீர்மானித்து விட முடியாது. அது வந்து சும்மா ஒரு அடிஷனல் சப்போர்ட் தான். இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அது வந்து ஒரு அடிஷனலா ஒரு சப்போர்ட்டிவா தான் எடுத்துக்கலாமே தவிர, பிரதானமாக பார்த்தோம்னா அந்த முதல் பாவகம் ஜாதகத்திலே லக்ன பாவகம்னு சொல்றால அந்த 1ஆம் பாவகத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லுவா. நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள்னு சொன்னா அவங்களுடைய மூளை வந்து ரொம்ப வேகமாக பணியாற்றி கொண்டே இருக்கும். எப்போ இளம் வயதிலே. கொஞ்சம் வயது ஆக 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 பார்த்தோம்னா அந்த செயல் திறன் அப்படிங்கிறது குறையுது இல்லை, ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்றா. எல்லாத்துக்குமே ஒரு மிஷின் அப்படின்னு இருக்கும்போது அந்த மிஷினுக்குன்னு சொல்லி ஒரு ஒர்க்கிங் கெப்பாசிட்டிங்கிறது இருக்கும் இல்லையா. இயற்கையாகவே இறைவன் கொடுத்த அந்த ஒரு மிஷின் அது. அதற்கு ரொம்ப அதிகப்படியான வேலைகளை கொடுத்த, என்னதான் அது மிஷினா இருந்தாலும் அதுக்கு வந்து இவ்வளவுதான் இருந்தா அதனுடைய டைம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பா இல்லையா. அது ரொம்ப அதிகப்படியான வேலைகளை சிறு வயதிலிருந்து அதிகமாக கொடுக்க 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 என்ன ஆகும்னா கொஞ்சம் ஒரு 60 வயசு 65 வயசு வரும் பொழுது அவளுக்கு அந்த மறதி என்பது துவங்கிவிடும். அந்த மறதி, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள். அதுவும் பார்த்தோம்னா சூரியனோடு புதன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இணைந்திருக்கிற பட்சத்துல அது மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்ப அதுலயே பார்த்தோம்னா ஒரு கேத்துவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது வருதுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு பிரச்சனை என்பது இருக்கும். ஒரு சில குழந்தைகள் பார்த்தோம்னா சின்ன வயசுல இந்த எபிலிப்சின்னு சொல்லுவா. திடீர்னு வந்து இந்த காக்கா வலிப்பு அப்படிங்கிற மாதிரி வர்றது, குழந்தைக்கு வலிப்பு நோய் அப்படிங்கிறது வந்துருச்சும்பா. ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா ஏதோ கடுமையான ஜுரத்தின் காரணமாக வந்திருக்கும். அது வந்து மூளை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. ஏதோ ஒரு வியாதிங்கிறது வந்து அது ஜுரம்ங்கிறது வந்து அது ஜுரத்தின் காரணமாக அந்த காக்காய் வலிப்புங்கிறது வந்திருக்கும். அது காலத்துக்கும் தொடராது. அந்த ஒரு டைம்ல மட்டும்தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அது சரியா போயிருக்கும். ஆனா மற்ற ஒரு சில குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இயற்கையாகவே அவங்க வந்து அந்த வலிப்பு நோய் அப்படிங்கிறதுக்கு ஆட்பட்டு இருப்பார்கள். அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லக்ன பாவகத்திலே இடம் பிடித்திருக்கக்கூடிய கிரகங்கள் தான். ஒரு கேத்துவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது வர்றதுன்னு சொன்னா, அல்லது ஒரு புதன் கேத்துவினுடைய சேர்க்கை இருந்தாலும், அல்லது புதனானவர் ஒரு கேத்துவினுடைய சாரம் பெற்று லக்னத்திலேயே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதுவும் அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு அந்த புதன் திசைதான் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நிச்சயமாக இது மாதிரியான பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும். அதையும் பார்த்துக்க வேண்டியதுங்கிறதுக்காக சொல்றோம். ஆனா இப்ப உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு லக்னத்திலேயே கேத்து இருக்கு, லக்னத்திலேயே புதன் கேத்து இருக்கு, சூரியன் கேத்து இருக்கு, அப்ப எனக்கு இந்த மாதிரி வந்துருங்கிற மாதிரி நாம தவறாக நினைக்க கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கிரகமானது என்ன சாரத்தை பெற்றிருக்கிறது, ஒரு சனியினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது, ஒரு கேத்துவினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பொழுதுதான் அங்க பிரச்சனைங்கிறதே வரும். இது வந்து நிரந்தரமான பிரச்சனையாக இருக்குமா, அல்லது இந்த திசை அல்லது அந்த ஷார்ட் டேர்ம் முடிஞ்ச உடனே சரியா போயிடுமா, காலத்துக்கு இந்த குழந்தை மருந்து சாப்பிட்டுதான் ஆகணுமா, இல்ல சாப்பிடாமலேயே அதுக்கு சரியா போயிடுமா அப்படிங்கிறதும் நம்ம ஜாதகத்தின் மூலமாகவே அறிந்து கொள்ள முடியும். பெரும்பாலும் இது வந்து ஒரு நிரந்தரமான பிரச்சனையாகவே இருக்காது. இது வந்து கொஞ்ச நாள் மருந்து சாப்பிட்டாலே சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 99% எங்கேயோ 100ல ஒருத்தருக்கு மட்டும்தான் அது ஒரு நிரந்தரமான பிரச்சனையாக இருக்கும். இது போக தலையில வந்து முடி வளரல, சீக்கிரமாவே சின்ன வயசுலயே வந்து அவனுக்கு வந்து தலையில வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. நிறைய பேர் விளையாட்டா கூட சொல்லுவா, அவன் வந்து ரொம்ப அறிவாளிப்பா, அவன் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பா, அவனுக்கு மூளை வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி மூளை வேலை பார்க்கறவங்களுக்கு பார்த்தா அவனுக்கு சீக்கிரமா வழுக்க விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பா தெரியுமா. அதற்கு காரணம் லக்னத்திலேயே இருக்கக்கூடிய சூரியன் என்கின்ற கிரகம்தான். இந்த சூரியனுடைய தாக்கம் அதிகமாக இருக்க பெற்றவர்கள், அதுவும் லக்னத்திலேயே சூரியனுடைய தாக்கம் இருந்தால் அவர்களுக்கு இளம் வயதிலேயே அந்த வழுக்கை அல்லது சொட்டைன்னு சொல்றா இல்லையா, அது விழுந்துடுறது. ஆனா லக்னத்திலேயே சனி இருக்க பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா அவர்களுக்கு சுருட்டை முடியானது கருன்னு இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா 65-70 வயசுல கூட தலையில வந்து அடர்த்தியா முடி வச்சுட்டு இருப்பா. முடி வந்து அடர்த்தியா இருக்கும் அவங்களுக்கு. அவர்களுடைய ஜாதகத்திலே சனியினுடைய தாக்கம் என்பது வலிமையாகவே இருக்கும். ஆக ஒரு தலைப்பகுதி, இந்த தலைப்பகுதியை பற்றி நாம் முடிவு பண்ணணும். அல்லது தலைப்பகுதியிலே ஏதோ பிரச்சனைகள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது அத்தனைக்குமே லக்ன பாவகம் மற்றும் சூரியன் மற்றும் புதன் மற்றும் கேத்து, சூரியன் புதன் கேத்து இவர்களுடைய நிலையை கொண்டு அந்த மூளையினுடைய செயல்திறனை நம்மால் அழகாக அறிந்து கொள்ள முடியும். லக்ன பாவகம் என்பது தெளிவாகவே தெரிவித்துவிடும். உதாரணத்துக்கு லக்னத்துல எந்த கிரகமுமே இல்லை,
ஆனால் லக்னாதிபதி அப்படின்னு வரும் பொழுது அந்த கிரகமானது எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் இவர்களுடைய மூளையினுடைய செயல்திறன் என்பது அமையும். இதுதான் அடிப்படை ஜோதிட விதி. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.